10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் ஒரு 2 நாள், இன்னைக்கும் நாளைக்கும் இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களால 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல 60ல இருந்து 70 மார்க்குக்குள்ள உங்களால எடுக்க முடியும். அது எப்படின்றது தான் வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. புதுசா மாணவர்கள் பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் முடியிற வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். அண்டு பாஸ் பண்ணுற மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, நீங்கள் படிக்காமே பாஸ் பண்ணலாம், அந்த மெத்தட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். பேராகிராஃபு, கொஸ்டின் ஆன்சர்ஸ் எதுவுமே படிக்காமல் ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மட்டுமே படித்து சிலது தேவையானது மட்டுமே படித்தாலே நம்மளால் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதை ஃபுல்லாகவே கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, நம்ம எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 மார்க் வருது இல்லையா, 14 1 மார்க். அந்த 14 1 மார்க்கு முக்கியமாக பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். அந்த சேனலில் அந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ 14 1 மார்க் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது வந்து நோட் மேக்கிங்னா அந்த ரஃப் காப்பி ஃபேர் காப்பி வருது இல்லை, அது கண்டிப்பாக நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் அதுலேருந்து கிடைக்கும். ஸோ நான் சொல்றது என்னன்னா, அப்ராக்சிமேஷனா, அதாவது ஒரு 60லேருந்து 70 மார்க் நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு 10 மார்க் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் போக ஒரு 50 மார்க் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 50லேருந்து 55 மார்க் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் எதுவுமே படிக்கல, நான் தமிழ் மீடியம், எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வரல அப்படின்னீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி இங்கிலீஷில். அதுதான் இந்த சொல்லிட்டு இருக்கேன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்து நமக்கு ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் அந்த மாதிரி 2 வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொஸ்டினுக்கு வரும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னு சொல்லிட்டு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 13 மார்க் அதுல இருந்தே வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் போயம் வந்து 5 மார்க். ஏதாவது 2 போயம் படிச்சா கூட போதும். ஒன்று லைஃப் போயம் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நோ மென் ஆர் ஃபாரின். அப்படி இல்லைன்னா லைஃப் போயம் படிச்சுக்கோங்க, அதோட இல்லைன்னா அந்த நேவிகேட்டிங் விமன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நோ மென் ஆர் ஃபாரின், சீக்ரெட் ஆஃப் மிஷன். ஏதாவது 2 போயம் நீங்க படிச்சாலே அதுல இருந்து கண்டிப்பா 1 வந்துடும். 1 3 1 2 1 4 அப்படி இல்லைன்னா 2 4 இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சாலே உங்களால 2 போயம்ல இருந்து 1 போயம் கண்டிப்பா வந்துடும். அப்புறம் பொயட்டிக் லைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட் பொயட்டிக் லைன்ஸ் படிச்சாலே போதும். பொயட்டிக் லைன்ஸ் ஒவ்வொரு யூனிட்லயுமே வந்து ஒரு 4ல இருந்து 5 தான் இருக்கும். அந்த 4 யூனிட்ல இருக்கிற பொயட்டிக் லைன்ஸ் படிச்சாலே உங்களால 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் நீங்க எழுதிருப்பீங்க. ஃபார்மல் லெட்டரும் வரும், இன்ஃபார்மல் லெட்டரும் வரும். ஸோ ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர்னா ஹெட் மாஸ்டருக்கு எழுதுறது, பிரின்சிபலுக்கு எழுதுறது, அந்த மாதிரி லெட்டர் எழுதுவோம். அதுல தான் ஃப்ரம் டூலாம் போட்டு எழுதுவோம். இன்ஃபார்மல் லெட்டர் ஃப்ரெண்டுக்கு எழுதுறது, ரிலேஷன்ஸுக்கு யாருக்காவது எழுதுறது. அதுல வந்து ஃப்ரம் டூ வராது, ஜஸ்ட் டேட் அண்ட் பிளேஸ் போட்டு டியர் அப்படின்றது மென்ஷன் பண்ணி நீங்க அப்படியே பாடி ஆஃப் த லெட்டர் எழுதுறீங்க. பாடி ஆஃப் த லெட்டர் என்னது, ஹெட்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதினாலே, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ யூஆர்ஸ் லவ்விங்லி அந்த மாதிரி போட்டு நீங்க முடிச்சிங்கன்னா லாஸ்ட்ல அட்ரஸ் அண்ட் எழுதணும். அது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ல இருந்து இல்லைன்னா 4 மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க எழுதிப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சு நான் சொல்றேன், ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ற இதெல்லாம் நம்ம இந்த பார்க்குற டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றது. அப்புறம் ரோட் மேப் நீங்க எழுதுவீங்க. ரோட் மேப் கொடுத்துருப்பாங்க, கோ ஸ்ட்ரைட், டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட், அவ்வளவுதான். அந்த ஒரு 4 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட சேர்த்து வரும். நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அந்த ஈவெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் நடக்க போகுது, அந்த நடக்க போற ஈவெண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேதர் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு சொல்லுவாங்க. அதெல்லாமே நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன்ல வரும். அது 5 மார்க். பஞ்சுவேஷன்ஸ் வந்து அந்த கிராமர் பார்ட்ல கேட்பாங்க. அதாவது மொத்தமா 3 எழுத சொல்லுவாங்க. அந்த 3ல வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், டைரக்ட், இன்டைரக்ட் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அதுல பஞ்சுவேஷன் ஒன்று கேட்பாங்க. அதோட சேர்த்து ரீஅரேஞ்சுன்னு ஒன்று கேட்பாங்க. அந்த ரீஅரேஞ்சு தெரிஞ்சா எழுதலாம், இல்லைன்னா பஞ்சுவேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே நமக்கு ஸ்மால் லெட்டர்ல தான் கொடுப்பாங்க, அதுக்கு 1/2 மார்க் வந்துடும். அது கொடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கொஸ்டின் டைப் இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போடணும். இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்தா நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே நான் சொன்னது, அதாவது பேராகிராஃப் இல்லை, கொஸ்டின் ஆன்சர் இல்லை, இது எல்லாமே இல்லாம இது மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 66 மார்க் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிற அந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டுமே படித்தா 66லேருந்து 70 மார்க் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு பேராகிராஃப், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம படிக்கிறதுக்கு என்னென்னலாம் முக்கியம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அது சம்மந்தமாக நம்ம தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்க்க போகிறோம்.
ஸோ சினானிம்ஸ் வந்து ஏற்கனவே சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இந்த மாதிரி 1 மார்க் எல்லாமே 14 1 மார்க் நீங்கள் கரெக்டாக இருந்தால் உங்களால் அதை மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்கல அப்படின்னா உங்களுக்கு கம்மியாகும், 6 மார்க் கம்மியாகிடும். ஓகேங்களா, இதுலேருந்து 8 மார்க் மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் மார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்டிசிபேட் அப்படின்றது 4C, ஐகேஸ் அப்படின்றது ஸ்டேரு, ஹிஸ்டரிக்கல் அப்படின்றது சீரியஸ். ஆன்டனிம்ஸில் அசெண்டிங் அப்படின்றது நமக்கு நார்மலாக தெரியும், டிசெண்டிங். அஃப்ளூவன்ட் அப்படின்றது வெல்த்தி மீனிங்கு, வெல்த்தியோட ஆப்போசிட் வந்து புவர். சீம்டு அப்படின்றது ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்றது வியர்டு ஆட் நியூ எல்லாமே. ஆனால் யூஷுவல் அப்படின்றது தான் இதுக்கான ஆப்போசிட். எஸ்கிமோ அப்படின்றது எஸ்கிமோஸ், ஓஎஸ். 8th ஒன் பார்த்தீங்கன்னா சைல்டுனா சைல்டுஹுட். ஏஎஸ்சினா ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்றது. 10th வந்து ஐ நெவர் ஒர்க் அவுட். 11th ஒன் வந்து வாட்சோட காம்பவுண்ட் வேர்டு என்னதுன்னு கேட்குறாங்க, வாட்ச்மேன். சில நேரங்களில் வந்து நாட் காம்பவுண்ட் வேர்டுன்னு கேட்பாங்க. காம்பவுண்ட் வேர்டு இல்லாதது இது எது, சேராதது எதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மேட்ச் ஆகுதுன்னு எழுதிடாதீங்க. 3மே 4மே மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக 1 மேட்ச் ஆகாது அப்படின்றத தெரியும். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் இஸ் லெட்ஜ். இது வந்து ஈஸி தான். சிவா டேஷ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெகுலரு அப்படின்றது இருந்துச்சுன்னா இது எப்பயுமே சிம்பிள் ப்ரெசென்ட்டு தான் இருக்கும். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் அட்டெண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு நவுன் இருந்துச்சுன்னா, அந்த நவுன் ஹீ ஷி இட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க அட்டன்ஸ்ன்னு வரும், ATTENDS. ஓகேங்களா, அட்டன்ஸ். கால் மீ டேஷ் யூ நீட் மணி. கால் மீ இன்கேஸ் யூ நீட் மணி. ஓகேங்களா, ஸோ இந்த 14மே 1 மார்க் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மற்றது எல்லாமே ஈஸியாக இருக்குது எழுதுறதுக்கு. ஸோ இந்த 2 மார்க்கு விட்டுட்டால் கூட நம்மளால் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எழுதுகிறவங்க சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 2 மார்க்ஸ் வந்து ஏதாவது ஒரு 4 யூனிட் படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 4 யூனிட் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் 3 எழுதிட முடியும். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், இது பொயட்டிக் லைன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த பொயட்டிக் லைன்ஸ் 6 மார்க்கு. அதுக்கப்புறம் ஒரு போயம் கொடுத்து இந்த அலிட்ரேஷன் அது மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த 35th கொஸ்டின். இந்த 35th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவுமே பொயட்டிக் லைன்ஸ் மாதிரியே தான். ஸோ அது ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு மார்க். இது வந்து 5 மார்க்கு கேட்குறாங்க இல்லைங்களா, இப்போ இது வந்து 6 மார்க்கு கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மார்க்கு கிட்டே வருது. ஓகேங்களா, இது 6 மார்க்கு, 5 மார்க், மொத்தமாக 11 மார்க்கு கிட்டே வருது. அதையும் பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே முக்கியமானது, அதனால் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் பொயட்டிக் லைன்ஸ் வந்து ஒரு 4 யூனிட் படித்தா போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால அந்த 4 யூனிட் படிச்சுக்கோங்க. 4 யூனிட்லேருந்து கண்டிப்பாக 3 எழுதிட முடியும். அதுக்கப்புறம் இந்த 23rd 27 வந்து ஃபுல்லாக கிராமர் பார்ட் தான். இதில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எழுத முடிஞ்சால் எழுதலாம். அடுத்தது பஞ்சுவேஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் பஞ்சுவேஷனும் பார்க்கணும், ரீஅரேஞ்சும் பார்க்கணும். இது நீங்கள் படிக்காமே எழுதலாம். இந்த பஞ்சுவேஷன்ஸ் மோஸ்ட்லி ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் கொடுப்பான். இப்போ இது டூ யூ நோ த சிம்டம்ஸ் அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க இல்லையா. ஸோ அப்போது அதை எப்படி எழுதணும்னா, டூ யூ நோ த சிம்டம்ஸ், இது கொஸ்டின் மார்க். டூ யூ நோ த சிம்டம்ஸ், கம்மா போட்டு ஆஸ்க்டு ஸ்மித். ஓகேங்களா, ஸோ இதில் நேம்லாம் வந்துச்சுன்னா எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் வரும். இது மாற்றிக்கோங்க. இது வந்து கொஸ்டின் மார்க்கு, இது வந்து டபுள் கொட்டேஷன்ஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு கொடுப்பாங்க. ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, he made his first flight. he had made his first flight. ஓகேங்களா, ஸோ இது வந்து அடுத்தது முலன் heard this. முலன் heard this from her inside tent. ஓகேங்களா, ஸோ ரீஅரேஞ்ச் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த மெட்டீரியல் நான் கொடுத்த மெட்டீரியல்லே எல்லாமே இருக்குது, நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் இந்த ரோட் மேப் சொல்லியிருந்தேன் 2 மார்க்கு கண்டிப்பாக எழுதணும். இது ரொம்பவே ஈஸி, ஒரு 4 பாயிண்ட் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே போக சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க் டைரக்ட் ஹிம் டு ஸ்கூலுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த டெஸ்டினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகணும், ஸ்ட்ரைட்டாக போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் க்ராஸ் பண்ணுறீங்க, பஸ் ஸ்டாப்பை க்ராஸ் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடு திரும்புறீங்க, காந்தி மெயின் ரோட்டில் திரும்புறீங்க. லெஃப்ட் சைடு போய்ட்டு அந்த ஜங்ஷனில் லெஃப்ட் திரும்புறீங்க, அவ்வளோதான். ஸோ கோ ஸ்ட்ரைட்டு, கிராஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பஸ் ஸ்டாப். ஓகேங்களா, அண்ட் டேர்ன் லெஃப்ட் in the Gandhi main road. Turn left in the Gandhi main road and you will reach the destination. From the destination turn left. ஓகேங்களா, turn left, you will reach the school on your right side.
ஸோ பர்சன் வந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவனோட ரைட் சைடில் தான் ஸ்கூல் இருக்குது. அப்போ அந்த மாதிரி எழுதணும். 4 பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் சாதாரணமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் பேராகிராஃப் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா இந்த 35th கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 35th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பிக்அப் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. இதில் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஃபாலு, டால். ஓகேங்களா, ட்ரீ, லீவ்ஸ் எல்லாம் இல்லை, இது இல்லை. அதனால் ஃபால் அண்ட் டால் மட்டும்தான் இந்த இடத்துல ரைமிங் வேர்ட்ஸ். டாலு, ஃபால். ஓகேங்களா. ஸோ ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா இப்போ ட்ரீ, ஏபி, இது வந்து சிசி. ஓகேங்களா. ஸோ ஏபிசிசி, ஏபிசிசி இதுதான் வந்து ரைமிங் ஸ்கீம். அண்ட் தென் ஐடென்டிஃபை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ ஃபஸ்ட் லைன் பிசைட் எ ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ. பிசைட் எ ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீனா பெர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா. அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இந்த தேர்ட் லைனில் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. இது வந்து அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். இது ஸ்ப்ரிங்கு, சம்மர், இது ரெண்டுமே அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். அப்போது ஸ்ப்ரிங்கு, சம்மர். ஓகேங்களா. ஸோ எஸ் இது ரெண்டுமே அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். ஸோ இது மட்டும் பார்த்துக்கணும். இதில் வந்து 4, அதில் வந்து 5 மார்க் வரும். அந்த மேக்ஸிமம் அந்த பொயட்டிக் லைன்ஸ்லேருந்து நமக்கு 6 மார்க் வரும். மொத்தமாக 11 மார்க் வந்து இந்த பொயட்டிக் லைன்ஸ்லேருந்தே வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த 37th பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பேசேஜ் ரைட்டிங் எழுதணும். 38 எழுதணும். கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இதிலே இருக்கும். வாட் டிட் பீட்டர் மதர் வாண்ட் ஹிம் டு டூ. பீட்டர் மதர் என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் யூ டு கோ டு கிராஸ் டைக் அண்ட் தென் ஸோ ஷீ செட் சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட் பிளைண்ட் மேன், இதை வந்து சொல்கிறாங்க. வாட்ஸ் ஹர் அட்வைஸ். அட்வைஸ் என்னென்னா இஃப் யூ கோ குவிக்லி யூ டு நாட் ஸ்டாப் டு ப்ளே யூ வில் கம் ஹோம் பிஃபோர் த டார்க். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வாட் வாஸ் த லிட்டில் பாய் கிளாட். த லிட்டில் பாய் கிளாட் வாஸ், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டு. வேர் டிட் த லிட்டில் பாய் டெல் இஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறான். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஈ ஸ்டேட் வித் அ புவர் பிளான் பிளைண்டு, அதுலேருந்து இந்த சி வரைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வாட் டிட் த லிட்டில் பாய் ரிமெம்பர். என்ன ரிமெம்பர் பண்ணணும்னு நினைக்கிறான். ஹி ரிமெம்பர்ட் இஸ் மதர்ஸ் விஷ் தட் ஈ ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் டார்க் அண்ட் பிட்டிங் இஸ் ஃப்ரெண்ட் குட் பை. ஸோ பிஃபோர் டார்க் இது வரைக்கும் எழுதுனா போதும். கொஸ்டின் அப்படியே கண்டினியூஸாகவே ஒரு ஆன்சர் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து 2 மார்க் 5 மார்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதிலேருந்து 5 மார்க் வரும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த பேராகிராஃப் நீங்கள் எழுதுங்க. இதுதான் சொல்கிறேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும். 39th வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 40th பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டர் எழுதணும். லெட்டர் டு த நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு லெட்டர் எழுதணும். அது பார்த்துக்கோங்க. இது ஃபார்மல் லெட்டரில் ஃப்ரம் அண்ட் டு எழுதி பாடி ஆஃப் த லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். அண்ட் 41th பார்த்தீங்கன்னா நமக்கு இன்விடேஷன் எழுதணும். இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் 42nd வந்து இந்த பிக்சர் ரைட்டிங் எழுதணும். ஓகேங்களா. ஆஃப்டர் தட் இந்த நோட் மேக்கிங் வந்து ரஃப் காப்பி ஃபேர் காப்பி பாருங்கள். ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக கொடுத்துருவாங்க. அண்டு நோட்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ எரர்ஸ் எழுதாதீங்க. ஓகேங்களா. இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 5 எழுதுனா போதும். உங்களுக்கு 25லேருந்து 20 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மெமரி போயம் பார்த்தீங்கன்னா 1 லைஃப் போயம் படிக்க சொல்லியிருந்தேன், 2 படிக்க சொல்லியிருந்தேன். 1, 3, 1, 4. 1, 4னா லைஃபு, நோ மென் ஆர் ஃபாரின்னு, லைஃபு, விமனு, லைஃபு, சீக்ரெட் ஆஃப் மிஷன், ஏதாவது ஒன்று படிக்கணும். ஆனால் கண்டிப்பாக லைஃப் போயம் படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 47th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராஃப்ரைஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே படித்தாலே, அதாவது பேராகிராஃபு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எதுவுமே இல்லாமல் படித்தாலே நியர்லி 60 to 70 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அடுத்த நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா.